தீபாவளி முடிஞ்சிருச்சு. ஒரு வாரமா நல்லா ஹெவியா சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாவும், அதே நேரத்தில ஹெல்தியாவும் சாப்பிடுறதுக்கு, சிறுதானியமான சோளத்தில வெஜிடபிள் கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில எண்ணெயில கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை போட்டு நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. சீரகம், பெருங்காயம், கூடவே சின்ன சின்னதா கட் பண்ண பூண்டு சேர்த்து, பூண்டு பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு விருப்பமான காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட், பட்டாணி, பீன்ஸ் சேர்த்துருக்கிறேன். இதில் 3 கப் தண்ணி சேர்த்து கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிருங்க. காய் கொஞ்சம் வேகட்டும். இங்கே 1/4 கப் சோள மாவு எடுத்துருக்கிறேன். இதை 1/2 கப் தண்ணியில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதில் தேவையான உப்பு, மஞ்சள் தூள், நம்ம கரைச்சி வச்சிருக்க சோள மாவையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்காய் வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி தலையும் துருவன தேங்காயும் சேர்த்து கலந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப அருமையான சோள வெஜிடபிள் கஞ்சி தயாராகிருச்சு. சூடாக சாப்பிட்ருங்க. சாப்பிடும்போது மேலாப்பில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாகவும் ஹெல்தியாகவும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.